Hi students, I am Mageshwaran, your science staff. Today we are going to see about second lesson in force and motion. Force and motion in Tamil விசை மற்றும் இயக்கம். ஃபோர்ஸ்னா என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை நல்லா அழுத்தி தள்ளுறது நல்லா புஷ் பண்ணுறது என்ன அப்படின்னா அது வந்து ஃபோர்ஸ். மோஷன்னா என்ன அப்படின்னா இயக்கம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவிங் ஆகுது என்ன அப்படின்னா அதான் இயக்கம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நம்ம சைக்கிள் ட்ராவலிங் பண்ணும் பொழுது நம்ம தான் பெடல் போட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவோம். ஸோ இங்கே நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்கோம். ஸோ இதான் என்ன அப்படின்னா இயக்கம். ஸோ இந்த லெசனில் என்ன பார்க்க போங்க அப்படின்னா ஒன்லி ஃபார் த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஃபிசிக்கல் மூமெண்ட் ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் லெசன் இன் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட். Introduction. As shown in the above picture, the Kavita can that reach here schooled in two ways. The can you tell by the choosing which path she should the reach the school yearly, road A and road B. Look at the picture. கவிதான்ற பொண்ணு தன்னுடைய வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு மொத்தம் 2 வழி இருக்குது. ஏ பாதை 1.5 கிலோமீட்டர் அண்ட் பி பாதை 2 கிலோமீட்டர். ஸோ ரோட் ஏ அண்ட் ரோட் பி. த லுக் அட் த நியர்பை பிக்சர். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரீலேருந்து லீஃப் ஸ்ட்ரெயிட்டாக உதுகுது அண்ட் செகண்ட் ட்ரீலேருந்து லீஃப் கொஞ்சம் கிராசிங் ஆகி லீஃப் உதுகுது. ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் அண்டு அதனுடைய லென்த்து தான் ரீசன். So okay, the take the tune and the measure the length of the two paths, the which is the longest path among the two. The from the above example we should the conclude that when an object the travel from one place to another, it will the reach the faster if it travels along the straight line path. The straight line path is the shortest distance between the 2 points. தன்னுடைய ஹோம்லேருந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கும் தன்னுடைய ஹோம்லேருந்து ப்ளே கிரவுண்ட் போகிறதுக்கும் வழி தான் இது. ஒரு வழி ஸ்ட்ரைட்டாக இருக்கும், இன்னொரு வழி கொஞ்சம் சுற்றி போக மாதிரி இருக்கும். இதெல்லாம் என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் தான் காரணம். ஸோ டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்க்கலாம். டிஸ்டன்ஸ்னால் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன. டிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்னா நம்ம கிளாஸ் ரூம்குள்ளே எக்ஸாம் எழுதும் பொழுது நம்மளுக்கும் நம்ம பக்கத்தில் உள்ள ஸ்டூடெண்ட்டுக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ தான் என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவிங் ஆகி போகும் பார்த்தியா, அதான் என்ன அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட், இடப்பெயர்ச்சி. ஸோ டிஸ்டன்ஸ்னால் பார்ப்போம். தி டோட்டல் லென்த் ஆஃப் த பேத் த டேக்கன் பை த ஆப்ஜெக்ட் டு ரீச் த ஒன் பிளேஸ் ஃப்ரம் தியர் அதர் இஸ் கால்டு டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ். டிஸ்பிளேஸ்மெண்ட் தி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த இனிஷியல் டு த ஃபைனல் பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். இந்த போத் த டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் த போர்ஷஸ் தி சேம் யூனிட், தி எஸ்ஐ யூனிட் இஸ் மீட்டர். ஸோ டிஸ்டன்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் இஸ் அ காமன் எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னா மீட்டர். அது எப்படி மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா எம்முன்னு சொல்லி மென்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த ஃபிகர் பார்த்துக்கோங்க. he travels the 10 kilometer in first path. In the second path he travels 7 kilometer. The distance between A and B. Your first path is 10 kilometer. In the second path distance is 7 kilometer. The shortest distance between two places is 5 kilometer. The represented as 2. So the displacement is 5 kilometer in east direction. Look at the picture. The path of the object in the traveling from A to B is shown in figure. The total distance traveled by the object is 120 meter. The displacement of the object is 40 meter in the south east direction. ஸோ இது ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்பொழுது நிறையா பாதைகள் இருக்கும். ஒரு பாதை ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், ஸோ நம்ம போகக்கூடிய டைமிங் வந்து கம்மியாகும். இன்னொரு பாதை சுற்றி போக மாதிரி இருக்கும், ஸோ போகக்கூடிய டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ இதுதான் இது.
Next பாருங்க, when we represent the displacement, we use a positive or negative sign depending on the direction with which it travels A to B. Here we can consider the starting point as A, and while the object moves from A to B, the displacement is considered to be the positive, from B to A is negative. ஸோ இந்த பேராகிராஃபில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டிஸ்டன்ஸ் தான் வேரியேஷன் ஆகுது. ஒரு சில பாதை ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், ஒரு சில பாதை கொஞ்சம் சுற்றி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸோட டைமிங் தான் கொஞ்சம் வேரியேஷன் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி. ஸ்பீட் in 6th standard we already studied about the speed in detail. Do you know 1 kilometer is equal to 1000 meter, 1 hour is equal to 3600 seconds. 1 kilometer by hour is equal to 1000 meter by 3600 seconds is equal to 5 by 18 meter by second. The speed is the rate of the change of distance. Speed is equal to distance by time. The unit is the meter by second. Speed oda unit enna appadina meter by second, m by s. We can classify the speed into two types. So speed oda type two types paapom. First one enna appadina the uniform speed. Uniform speed enna appadina rendu bussume ஒரே ஸ்பீடில் வந்து ட்ராவல் பண்ணிச்சு அப்படின்னா, மூவிங் ஆச்சு அப்படின்னா அதான் என்ன அப்படின்னா யூனிஃபார்ம் ஸ்பீட். If a body in motion that covers equal distance in the equal intervals of time, then the body is said to be in uniform speed. Non-uniform speed எப்படின்னா என்ன அப்படின்னா, ரெண்டு பஸ்ஸுமே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு பஸ் கொஞ்சம் ஸ்பீடாகவும் இன்னொரு பஸ் இந்த ஸ்பீடு ஸ்லோவாகவும் போச்சு அப்படின்னா தான் நான் யூனிஃபார்ம். If a body in the covers unequal distance in equal intervals of time, the body is said to be in non-uniform speed. The average speed is equal to total distance travelled by time taken to travel the distance. Second one, velocity. Velocity நாலும் தமிழ் திசை வேகம். The velocity is the rate of the change in displacement. The velocity symbol V is equal to displacement by time. SI unit of velocity is meter by second. ஸோ வெலாசிட்டியோட எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னா எம் பை எஸ். வெலாசிட்டினா என்ன அப்படின்னா வேகம். ஸோ இதனுடைய இனிஷியல் பாயிண்ட்லேருந்து ஃபைனல் பாயிண்ட் மொத்தம் எவ்வளோ மீட்டர்ஸ் அப்படின்னா 50 மீட்டர்ஸ் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆனால் அந்த ரன்னிங் ரேஸில் நம்ம சுற்றி ஓடிவாங்க பார்த்தீங்களா, ஸோ இதனுடைய மொத்தம் டிஸ்டன்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்னா 200 மீட்டர் வரும். ஸோ இதான் என்ன அப்படின்னா வெலாசிட்டி. சுற்றி ஓடுறோம் பார்த்தியா, அதுதான் வெலாசிட்டி. யூனிஃபார்ம் வெலாசிட்டி. A body has the uniform velocity if it covers equal displacement in the same direction in equal intervals of time. Example, light travels the earth in vacuum. ஸோ நம்ம ஒரு லேசர் லைட்டை எடுத்து நம்ம அடித்தோம் அப்படின்னா அதனால லைட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் போய் நிற்கும், ஸ்ட்ரெயிட்டாக தான் போய் வந்து விழும். ஸோ இதான் என்ன அப்படின்னா யூனிஃபார்ம் வெலாசிட்டி. யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து லைட்டு தான். லைட் ட்ராவல்ஸ். அடுத்து நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. இஃப் either the speed or direction that changes the velocity is non-uniform. Example here, train the starting and moving out of the station. ஸோ ட்ரெயினில் எல்லாமே ட்ராவல் பண்ணியிருப்போம். ட்ரெயினோட அந்த ட்ராக்கோட பாதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக கண்டிப்பாக இருக்காது, சுற்றி தான் போகும். இதுதான் என்ன அப்படின்னா நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. குட்டி ஒரு சம் பார்ப்போம். The if an athlete in the diagram that takes the 25 seconds to complete a 200 meter the speed event, the find here the speed and velocity. Speed is equal to distance by time. Distance 200 meter and time 25 seconds. So divide பண்ணோம்னா 8 meter by second. Velocity is equal to displacement by time. Displacement 50 by 25, time 25 seconds. ஸோ இது கண்டி டிவைட் பண்ணோம்னா 2 மீட்டர் பை செகண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ஸ்பீடோட ஃபார்மில் டிஸ்டன்ஸ் பை டைம், வெலாசிட்டியோட ஃபார்மில் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம்.
revises the topic. First one distance. Distanceனா என்ன அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொஞ்சம் தூரமாக தள்ளி நிற்கிறது என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ். செகண்ட் ஒன் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவிங் ஆகிறது தான் என்ன அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸ்பீடுனா என்ன அப்படின்னா நல்லா வேகமாக ஸ்பீடாக ஓடுறது தான் என்ன அப்படின்னா ஸ்பீடு. வெலாசிட்டினா என்ன அப்படின்னா திசை வேகம்.